வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லுப்பு இந்த நாளில் வாங்குறது மிகவுமே சிறப்பு. துவரம்பருப்பு, நெய், பச்சரிசி, காய்கறிகள், பழங்கள் இதை நாம் சமையலில் வெள்ளிக்கிழமையில் சேர்க்கிறதும் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் சாத்வீகமாக அமைதியாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு மௌன விரதம் கூட நீங்கள் கடைபிடிக்கலாம். எந்த அளவுக்கு அமைதியாக அந்த நாளை நீங்கள் பக்தியோடு கடந்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வமும் செழிக்கும். எல்லாமே நேர்மறையா நடக்கும். எதிர்மறையான சிந்தனைகள் கூட உங்களுக்கு வராம அது தடுக்கும். வெள்ளிக்கிழமை என்று அசுப சொற்களை உபயோகிப்பது, கத்துறது, அழுவது, மற்றவர்களை ஏளனமா பார்க்கிறது, அவமானப்படுத்துவது, புறம் பேசுவது, காட்டி கொடுப்பது, சர்ச்சைகளில் ஈடுபடுவது, வாக்குவாதங்களில் ஈடுபடுவது, வம்பு தும்புக்கு போவது, வெறுப்பை உமிழ்வது போன்ற எதிர்மறையான எந்த விஷயத்தையும் அந்த நாளில் நாம செய்யக்கூடாது. அப்படி செய்தா உங்களுக்கு நடக்கக்கூடியவையும் எதிர்மறையான பலன்களைத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.